தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். கல்லறை குயிலானாலும் இதயத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கிற கவிஞர் பாலகுமணியின் 65வது உதய திருநாளை முன்னிட்டு லகரம் வெளியிடுகின்ற 6 நூல்கள் வெளியிடுகின்ற அமர்வுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற தொழிலதிபர், உழவர், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று எண்ணி வாழுகின்ற ஐயா SRS அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நூல்களை பெற்றுக்கொண்ட பெருமகன், பெற்றுக்கொள்வதற்கான தகுதிக்குரியவர், தத்தளிக்கும் தமிழ் பறவைகளின் சரணாலயம், தத்தளித்தால் உண்டுகோலாய், தடுமாறினால் உண்டுகோலாய், தத்தளித்தால் படகாய் எங்களை கரை சேர்ப்பார் என்று நான் கருதுகின்ற ரஹமத்து பதிப்பகத்தின் நிறுவனரும் கவிதைகளின் மீது காதல் கொண்ட பெருமகனுமான சீதக்காதிக்கு பிறகு எங்கள் செந்தமிழுக்கு கிடைத்திருக்கிற இந்த நூற்றாண்டின் சீதக்காதி முத்துப்பேட்டை முஸ்தபா அவர்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு உரையை நடனம் போல் நிகழ்த்த முடியும் என்பதை நடனம் போல் நிகழ்த்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற தமிழ்நாடு மாநில வளர்ச்சி குழு உறுப்பினரும், அகிலத்தின் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் சுற்றி சுற்றி வந்து நாடிப்புலங்கள் உருவார்கரமும் நய உரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாமும், செடும் கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும், உவந்து நடம் ஆடிக்கழிக்கும் மயிலாம் நர்த்தகி நடராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு பார்வையாளர்கள் என்பதை விட ஒழுங்காக பேசுகிறானா என்று பார்ப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற ஒட்டக்கூத்தர், இன்னும் சொல்லப்போனால் சுபமங்களாவுக்கு பிறகு நான் பார்த்த சாரதியின் தீபத்துக்கு பிறகு, கசட தபரவுக்கு பிறகு, எழுத்துக்கு பிறகு, உயிர் எழுத்துக்கு பிறகு, அப்பா அருணாசலத்தின் நந்தனுக்கு பிறகு, இப்போது தமிழுக்கு ஒரு தகுதியான இலக்கிய ஏடு ஒருவர் தருகிறார் என்றால் ஆரூர் தமிழ்நாடன் தான் தருகிறார் என்று மக்களம் கொட்டி வரிசங்கம் நின்றூதி சொல்லுகின்ற தகுதி பெற்ற ஐயா ஆரூர் தமிழ்நாடன் அவர்களே, சூடு என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டு வல்லாதிக்கத்தினுடைய 6 கால்களை
அக்கினி சொற்களால் சுட்டரிக்கின்ற கவிஞரும் முறையாக தமிழ் கற்ற பேராசிரியருமான என் கண்ணியத்திற்குரிய மாமா ஹாஜா கனி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தினமணியின் சார்பில் வாழ்த்தியிருக்கின்ற ராணி குணவதி மைந்தன் அவர்களே, சேதுபதி சீமையின் சார்பில் பேசியிருக்கின்ற வாசன் அவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர், கற்றறிந்த தமிழ் பேராசிரியர் முனைவர் சுலோசனா அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சிறகாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் நிருபர்களே, அறிமுக உரை நிகழ்த்திய எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா, தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கவிஞர் மஞ்சுளா உள்ளிட்ட பெருமக்களே வணக்கம். நேற்று அமீர் அப்பாஸ் அவர்களின் 3 நூல்கள் வெளியிடுகின்ற விழாவில் பேசி அடுத்த நாள் அதே அரங்கில் இன்னும் ஒரு நிகழ்வில் பேசுவது என்பது ஒரு புத்தாண்டு ஒரு நல்ல சமிக்ஞை எனக்கு தந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆண்டாள் பிரியதர்சினி கண்ணிலும் கருத்திலும் கைப்பிடி அளவு இதயத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற காதல் கணவனை இழந்ததற்கு பிறகு அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கும் அவர் தொடர்ந்து இயங்குவதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இதிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். நர்த்தகி நடராஜ் அவர்களை நான் இன்றைக்குத்தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளிலே புதிய சந்திப்புகளும் தொடர்புகளும் என்னை போன்றவர்களுக்கு வாய்க்கிறது. நர்த்தகி நடராஜ் பேசுகிற பொழுது அவருடைய பேச்சை ஒரு நடனம் போல இருந்தது என்று சொன்னேன். எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்தார் கலைஞர். அதை பாராட்டி பேசுவதற்கு முதலமைச்சராக இருக்கிற கலைஞரை வந்திருக்கிறார். ஏற்புரை நிகழ்த்த வேண்டும் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன். அவர் சொன்னார், நான் ஒலிபெருக்கிக்கு முன்னால் நிற்கவே மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு எனக்கு அது அவர் கலைஞர் இருக்கும் பொழுது எனக்கு வல்லமை வராது. அவருக்கு தான் பாராட்டு விழா, அவன் ஏற்புரை நிகழ்த்தலைன்னா அது நிகழ்ச்சி வடிவமைப்பே சரியா இருக்காது அப்படின்னாரு. பிறகு கலைஞருடைய உதவியாளர் ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் உலகத் தலைவர்களின் வரலாற்றில் ஒரு தலைவனுடைய சுக துக்கத்தையும் சுமையும் பகிர்ந்து கொள்ள இப்படி ஒரு உதவியாளர் கிடைக்க மாட்டார் என்கிற சரித்திரத்திற்கு சொந்தமான அண்ணன் சண்முகநாதன் அந்த பேச்சை அவரே எழுதி கொடுத்து, நீங்கள் பேச வேண்டாம், இதை வாசித்தால் போதும் என்று சொன்னார்கள். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் தத்தி தடுமாறி தத்தி வந்து நின்று அந்த பேச்சை வாசித்தார். கலைஞர் அதற்கு பிறகு பேசும் பொழுது சொன்னார், இதையும் நன்றாகத்தான் வாசிக்கிறார்.
ஆமா, நாமகிரி பேட்டை கிருஷ்ணன் நாதஸ்வர வித்வான், இதையும் நன்றாகத்தான் வாசிக்கிறார் என்றார். இதுதான் கலை. இந்த கலைக்கு டெப்த் இருக்கு பாருங்க. அவங்க நடன கலைஞர். அவருடைய ஒளி மிகுந்த கண்களும் அவருடைய தோற்ற பொலிவும் அதையும் தாண்டி அவருடைய உரையே ஒரு நடனத்தினுடைய சாயலில் அமைந்திருக்கிறது. அது இந்த அரங்கத்தில் இன்றைக்கு ஆண்டாளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு புதிய ஆண்டாள் பிரியதரிசினிக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு சமீப காலமாகத்தான். அவரை நான் நடுவராக இருந்த 4-5 பட்டிமன்றங்களை உரையாற்றுவதற்கு அழைத்து சென்றேன். ஒரு பொறுப்பில் இருப்பவர், பல நூல்களை எழுதியவர், கழுத்து அழுந்தி போகிற அளவிற்கு பல விருதுகளை பெற்றவர். அவரை நாம் அழைத்து போகலாமா என்று நானே கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் அவர் பெருந்தன்மையோடு வந்து அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நான் தலைமை தாங்கி நடத்திய பட்டிமன்றத்திற்கு ஒரு தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்ததை போல் அவர்கள் பெருமை சேர்த்தார்கள். ஆனால் ஒரு அகலாது அணுகாது எப்போதும் பெண்களோடு இருக்கிறவன் நான். பட்டிமன்ற நடுவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்தால் எல்லா நடுவர்களும் நடுவர்களாக இல்லை. அதே நேரத்தில் இந்த பட்டிமன்றம் என்னுடைய கலை இன்றைக்கு உள்ளீடற்று போய்விட்டது என்று SRS அவர்கள் சொன்னார்கள். கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது தவித்திரு குன்றக்குடி அடிகளாருடைய பட்டிமன்றத்தை தரையில் அமர்ந்து கேட்டவன் நான் அதான் கேட்டேன். தினமணி குணமதி மைந்தனிடத்தில் தினமணி எவ்வளவு வருகிறது என்று கேட்டேன். அந்த எண்ணிக்கை நானே இங்க சொல்ல விரும்பவில்லை. மிகுந்த கவலை. வாசிக்கிற தளம் தகர்ந்து விடுகிறது. அதுவும் கொரோனா, கோவிட், இப்பொழுது ஒமைக்ரான், இப்பொழுது பிரான்சில் அதற்கு ஒரு புதிய பெயர் சூட்டி அது இன்னொரு முகவரியோடு புறப்பட்டு வருவதாக தகவல். வாசிக்கிற தளமும் யோசிக்கிற தளமும் குடை சாய்ந்து கிடக்கிற காலத்தில் ஒரு எழுத்தாளர் ஒரு மேடையில் தான் எழுதிய 5 நூல்களை வெளியிடுகிற அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு. இதிலே அவர் எழுதிய நூல்களை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை. அந்த மாயனே மாயனே இந்த பெயருக்கு ஒரு பொருத்தம் இருக்கு. முதல்ல தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று பேசப்படக்கூடிய பாளையங்கோட்டையில் பிறந்தவர். அவங்க அப்பா புலவர் கணபதி, அவங்க அம்மா எதிரிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் ஒரு தமிழாசிரியை. அதில் இயல்பிலேயே உதவிச்சை கல்லாமல் பாகம் விடும். ஆண்டாளுக்கு பாகம் பெற்றது. அதிலும் ஆங்கில இலக்கியம் கற்றவர். ஆங்கில இலக்கியம் கற்று தமிழிலே படைப்புலகத்துக்குள் நுழைந்தால் நிறைய சாதிக்க முடியும் என்பதற்கு தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமகால சாட்சி ஆண்டாள் பிரியதரிசி. ஆங்கில இலக்கியம் கற்று தமிழில் படைக்க தொடங்கினால் புதிய கதவுகளை நீங்கள் திறக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மேடைகளில் முத்திரை பதித்த பேராசிரியர்கள் எல்லாருமே தமிழ் படித்தவர்கள் அல்ல. சாலமன் பாப்பையா மேத்ஸ், தமிழ் குடிமகன் மேத்ஸ். பேராசிரியர் பெருமக்களுக்கு இளம்பரை மணிமாறன் என்னுடைய குருநாதராக நான் மதிக்கிற பெருமாட்டி, அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர்.
ஒரு இன்னொரு இயலை எடுத்துக்கொண்டால், என்னுடைய தமிழ் இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கும் என்பதை நான் அவர்களிடத்தில் கற்றிருக்கிறேன். அதை இன்றைக்கு பார்ப்பதற்கு ஆண்டாள் நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த ஆண்டாள் பெயர் அவருக்கு இயல்பாக வாய்த்ததினாலவோ என்னவோ 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வாளர்களை அழுத்திக் கொண்டு மேலே ஏறி நிற்கிறாள் ஆண்டாள். அவளுடைய வீச்சும் தாக்கமும் தமிழ் கவிதைக்கே புதியது. மாயனை, மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயிரபுரத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தூயோமோய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவிளையும் புகுதரவும் தீயினுள் தூஷாகும் ஏழ்வோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் எழுதுகிற பொழுது கண்ணன் எழுந்து விடுவான். என்னுடைய தமிழுக்கு ஒரு ஆற்றல் உண்டு என்பதை பக்தி இலக்கியத்திலே ஆண்டாள் நிரூபித்தாள். ஏன் ஆண்டாள் இதை எழுதினாள்? ஆண்டாளுக்கு ஏன் இந்த காதல்? ஆண்டாளுக்கு ஏன் இந்த கண்ணன் மீது இவ்வளவு காமம்? எங்கள் மரபு காதலிப்பதும் போர் புரிவதும் தான் எங்கள் மரபு. அகம்புறம் என்கிற இந்த தமிழ் மரபு கெட்டுவிடாமலும் பட்டுவிடாமலும் பாதுகாத்ததில் அகக்காலம் சங்ககால புலவர்களுக்கு இருந்த பொறுப்புணர்ச்சி சமய இலக்கியத்தை எழுதியவர்களுக்கும் இருந்தது என்பதற்கு ஆண்டாள் அடையாளமாக. இதை மாணிக்க வாசகரும் செய்தார் திருக்கோவையார் மூலம். உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று கேட்டார் மாணிக்க வாசகர். அதனால மாயனே மாயனே என்ற நூலை எழுதி ஆண்டாள் பிரியதர்சினி எனக்கு அனுப்பி கொஞ்சம் அணிந்துரை எழுதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த அணிந்துரையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். ஆண்டாளை நான் எப்படி எடை போட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது கவனிக்கலாம். திருமதி ஆண்டாள் பிரியதர்சினியின் மாயனே மாயனே நூல் கிடைக்கப்பெற்று இளையவன் என்னிடத்தில் அணிந்துரை எழுதி தர பணித்திருக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் சரியாக உள்வாங்கி வாலிப கவிஞன் வாலியின் அவதார புருஷன் போல், பாண்டவர் பூமியை போல், கிருஷ்ண விஜயத்தை போல் மாயம் செய்து படைத்திருக்கிற ஆண்டாள் பிரியதர்சினியின் மாயனே மாயனை என்னை மயக்கத்தான் செய்கிறது. அணிந்துரை எழுதுவதற்குரிய வாலறிவும் நூலறிவும் வாய்க்கப்பெறாத என்னிடம் அணிந்துரை கேட்பதே அப்போதாவது நான் படிக்கிறேனா என்று பார்க்கத்தான் என்று கருதுகிறேன். இலக்கிய வீதியில் என்னையும் ஆண்டாள் பிரியதர்சினியையும் ஒரு புள்ளியில் சந்திக்க வைத்ததே ஆண்டாள் நாச்சியார் தான். திருவில்லிபுத்தூருக்கு அருகில் ஆகாயமளாவை எழுந்திருக்கும் சொந்தம் சொல்லச் சேரும் சங்கரின் பிபிஎம் கலைக்கூடத்தில் நடந்த பாவை விழாவில் எல்லே இளங்கிளியோ இன்னும் உறங்குதியோ என்ற தலைப்பில் உரையாற்றச் சென்ற இடத்தில் பார்வையாளர் வரிசையில் ஆண்டாள் பிரியதர்சினி உட்கார்ந்திருப்பதை கண்டேன். எனக்கு பிறகு இவர்கள் உரையாற்றப் போகிறார்களா என்று பிபிஎம் சங்கரிடம் கேட்டேன். அவர்கள் நேற்றே பேசிவிட்டார்கள், இன்றைக்கு உங்கள் உரை கேட்பதற்காக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சங்கர் சொன்னபோது மாயனே மாயனே ஈதென்ன சோதனை என்று என்னை நானே நொந்து கொண்டேன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்பதை தனது கவிதைகள் மூலமும் கட்டுரை மூலமும் நாளும் நிலைநாட்டி வருகின்ற பொதிகை தொலைக்காட்சியின் இயக்குனர் முன்னால் என் பேச்சு நிற்குமா நிலைக்குமா என்றொரு சஞ்சலம் என்னை பிடித்து உலுக்கியது. ஆண்டாளுக்கு எடுக்கின்ற பாவை விழாவில் ஆண்டாள் பிரியதர்சினி வடிவில் வந்த சோதனையில் இருந்து தப்பி பிழைத்ததே தம்பிரான் புண்ணியம். ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் சென்னையிலும் கோவையிலும் பணியாற்றி வந்த நாட்களில் இருந்து நான் அவரை அறிவேன் என்றாலும் இலக்கிய மேடைகளில் அவரோடு சேர்ந்து பயணிக்கிற சூழல் எளியவன் எனக்கு வாய்க்கவில்லை. கல்லூரி மாணவனாக இருந்த கால்ச்சட்டை பருவத்தில் சைவத்திற்கும் சந்தன தமிழுக்கும் தொண்டாற்றி வந்த பெருமகன் நடேச பிள்ளை என்ற பெருமகனாரின் திருப்பாவை திருமும்பாவை ஒப்புவித்தல் போட்டியில் தொடர்ந்து 4 வருடங்கள் நான் முதல் பரிசு பெற்றேன்.
தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டென்று எண்ணி வாழுகிற அந்த வள்ளல் பெருமகன் மூலம் சமய இலக்கியங்கள் எனக்கு அறிமுகமாயிற்று. சமய இலக்கியங்கள் எனக்கு அறிமுகமானாலும் பக்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் இருந்தது. திரும்ப திரும்ப படித்தாலும் உண்ணத்தை விட்டாத தாய்மலை பாலை போல தெரிந்தது ஆண்டாளின் பாட்டு. தமிழ் ஆண்டாள் நாச்சியாருக்கு வசமானது போல் மற்ற ஆழ்வார்களுக்கு வசமாகவில்லை. ஆண்டாளின் பாசுரங்களை படிக்கிற பொழுது அலை வந்து ஆற தழுவது மாதிரியும், மேகம் எண்ணில் இறங்கி வருவது மாதிரியும், கும்மாளம் போட்டு குதித்து கீழே விழுகிற குற்றாலத்தில் குளித்தது மாதிரியும் ஒரு குதூகலத்திற்கு நான் இட்டு செல்லப்படுவதை உணர்ந்தேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் என்று வாசிக்கும் போதே மார்கழியும் மதியும் உடன் வருவது போல் மாயத்தை ஆண்டாள் எப்படித்தான் உருவாக்குகிறாளோ என்று யோசிக்க வைத்து விடுகிறார். ஒரு புயலின் வேகத்தோடும் ஒரு பூகம்பத்தின் சீற்றத்தோடும் புராண இதிகாசங்களை புரட்டி போட்ட தந்தை பெரியாரை நான் விதந்து பேசும் பொழுது மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவளித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்று திசைகள் அதிர பெரியார் புறப்பட்டார் என்று இயக்கச்சார்புள்ள இளைஞர்களுக்கான பாசறை கூட்டத்தில் சொன்னபோது அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் பெரியார்தாசன் பலே பலே அப்படி போட்டடா சம்பத் என்று சொன்னபோது கூட்டம் சொக்கி போனது. நானும் ஒருவித பூரிப்பில் சொக்கி போனேன். பேசி முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது பெரியார்தாசன் தத்துவம் படிச்சு என்னையே தாளம் போட வச்சுட்டேடா என்று வாஞ்சியோடு என்னை பற்றி குலுக்கினார். திராவிட இயக்க பொழிவாளனாக நான் இருந்தாலும் சமய இலக்கியங்களை அந்நியமாக பார்த்ததில்லை. தமிழ் இலக்கியம் சங்ககாலம் என்ற தங்க காலத்தில் அகமென்றும் புறமென்றும் இரு கூறுகளை உடைய அந்த மரபை பற்றி கவலைப்படாவிட்டாலும் தமிழ் மரபிற்கு தங்களால் பின்னடைவு வந்துவிடக் கூடாது என்று கருதி அகம்புறம் என்ற மரபை மேலும் செழுமைப்படுத்துகிற வகையில் தங்கள் படைப்புகளை தந்தார்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்கள். அக இலக்கிய மரபை ஆகாயத்தின் உச்சிக்கு இட்டு சென்றவர் ஆண்டாள் நாச்சியார். மாடி வீட்டின் மாளிகையில் உச்சியில் காதலிடம் பெண்கள் இருக்கும் இடம் புகுந்து மார்பகத்தில் கட்டியிருந்த கச்சைகளையும் மேல் அணிகின்ற பட்டாடைகளையும் கிழித்து இன்னும் அதன் மேல் உள்ள கரைவேட்டி சேலைகளையும் கிழித்து விளையாடச் செய்பவனே என்ற அகப்பொருள் துணிக்க கோதையை கண்டெடுத்து வளர்த்த பெரியாழ்வாரும் மற்றொரு மாளிகை ஏறி மாதர்களிடம் இடம்புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் என்று பாடுகிறார். சர்க்கரையினால் செய்த பொம்மையை எப்பக்கம் பிட்டாலும் தித்திப்பதை போல ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் எப்பக்கம் பிட்டாலும் தித்திக்கும். நாக்கில் தேனூரும் மனித மனத்துக்குள் ஒரு மாயத்தையும் ரசவாதத்தையும் செய்தமைக்காக ஆண்டாளுக்கு பாட வேண்டும் பல்லாண்டு. திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் கசடர கற்று ஆண்டாளவாகவே புது அவதாரம் எடுத்து புதுக்கோலம் போட்ட மாயினை மாயினை என்ற இந்நூல் ஆண்டாள் பிரியதரிசியின் படைப்புகளில் வித்தியாசமான படைப்பு இந்த கருதப்படும் என்பதை தாண்டி அவர்களுடைய விசாலமான படைப்பு என்று கருதப்படும் என்பதையும் தாண்டி அவர்களுடைய விசாலமான கவிதையை காட்டுவதற்கு இந்நூல் மட்டுமே போதுமானது. மொழியால் மட்டுமல்ல, ஆண்டாள் நாச்சியாரின் உணர்வையும் பட்டுத்தரிக்கின்ற பருவலாக மாயனை மாயனை ஆக்கியிருப்பது தான் இங்கே சிறப்பாக குறிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறேன். மன்னிய மாதவனிடத்தில் மணிவண்ணனிடத்தில் குந்தி குரலெடுத்து கூவும் குயிலை தூதுவிட்டாள் ஆண்டாள் நாச்சியார். மலர்கள் மலர்ந்து சிரிக்கின்ற அழகிய சோலையில் கண்ணுறங்கும் சின்னஞ்சிறிய குயிலே, தேவாதி தேவர்களெல்லாம் வணங்கி துதிக்கும் பீடும் பெருமையும் வாய்ந்த பெம்மான் தன்னை எனக்கு காட்டாமல் வீடுக்குள்ளே பண்ண நானோ முத்துப்போல் வெண்முறுவலும் செக்கச்சி வந்த இதழ்களும் முலைகளும் அழகடிந்தும் இழந்தும் நிற்கின்றேன். என் உயிருக்கு மூலமான பெருமானை இங்கே வரும்படியாக கூவு. அப்படி கூவினால் நான் உனக்கு என்ன கைமாறு? என் வாழ்நாள் உள்ளவும் என் தலையை உன் காலடியில் வைத்திருப்பதை தவிர வேறொன்றும் இல்லை அறியேன் என்று அவள் குயிலிடம் பேசுகிறாள். எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் இருடிகேசன் வரி செய்ய முத்தன்ன வெண்முறுவல் செய்யவாயும் முலையும் அழகடிந்தே நான் கொத்தலர்காவல் மணித்தடம் பண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை பெற கூகிற்றாயில் தலையெல்லால் கைமாறு இளனே என்று குயிலை தூதுவிடும் பொழுது ஆண்டாள் நாச்சியாரிடம் கூடு கட்டியிருந்த குதூகலம்
ஆண்டாள் பிரியதரிசினியின் பாடல்களில் கூடு கட்டியிருக்கிறது. என் தடமுலையோடு பேசவா மாயனே, என் மாரணிந்த மன்மதம் நீ, என் உடலுள் புகுந்து என் உனை ஊற்று மாயனே, குத்து விளக்கரிய கொங்கையும் எரிகிறது, சரமலை போல் உன் முத்தம் உன்மத்தம் நெஞ்சத்தகப்பட தழுவு மாயனே, என்னில் இருக்கிறாய் இருமுறையாக மாயனே, கச்சைக்குள் முடிந்து வைத்தேன் உன்னை, கொங்கை மேல் நீ கிடக்க உண்டு கொங்கை கிளர்ந்து வலிக்கிறது என்கிறேன், என் தடமுலைகள் தூரம் கூட என்னை பிரியாதே மாயனே, கொம்மை முறையில் சந்தனம் பூசச் சொல்லுகிறேன், உன்னித்தெழுந்த என் நடைமுறைகள் எழுந்த செப்பன்ன மென்முறையில் வேர்த்து நின்று கொங்கை மேல் வைத்து கிடப்பாய் மாயனே, உன் மார்பு சூடு அதுவே எனக்கான பெருங்காடு, கொங்கையை கிளங்கோடு அள்ளி பறித்து சீர்த்த முலை பற்று மாயனே, என்றெல்லாம் முலையை குறித்து அகப்பொருள் சுட்டவும் சொட்டவும் ஆண்டாள் பிரியதரிசினி அள்ளித்தளித்த கவிதை காதலை நோக்கியும் காமத்தை நோக்கியும் என்னையே அழைத்து செல்கிறது. ஆண்டாள் பாடிக் கொடுத்த திருமொழியில் காயோடு நெல்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அபில் அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்னதனே உன்னை வணங்குகிறேன், தேயம் உன்னவளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறு மென்றடமுறையும் தரணியில் தலைப்புகள் தரைக்கிற்றியே என்றும் வானிடை வாழும் வானவருக்கு மறைவர் வெள்வியில் அகுத்தவி கானிடை தெரிவது ஒரு நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வ ஒப்ப உன்னிடை ஆளி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் நடைமுறைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வழகில்லேன் கண்டாய் மன்மதனே, சுவரில் பிராணனின் பேரெழுதி கரவ நற்கடிகளும் துரங்கங்களும் சுவரிப்படர்களும் கருப்பு வில்லும் கட்டி தந்தோள் கண்டாய் காமதேவா, அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் நடைமுறைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே என்ற ஆண்டாள் நாச்சியாரின் திருமொழிப்பாட்டுக்குள் ஆண்டாள் பிரியதரிசினியின் மாயினை மாயினையில் முந்தி விரிக்கிறது, முகம் காட்டுகிறது. சிவபெருமானுக்கு திருப்பற் சொன்னம் இடிக்க மகளிரை அழைக்கும் போது தித்திக்கும் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் உன்மத்தனாக்குவதே உன் வேலை என்று மாயக்கண்ணனை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டாள் பிரியதரிசினி. மாயனை மாயனை படித்து நானே உன்மத்தனாகிவிட்டேன். உருமாறிய கொரோனாவால் பாதிக்கப்பட்டவனை போல் என்னை உருக்குலைத்த உண்மத்தில் இருந்து நான் இன்னும் விடுபடவில்லை. மாயனே மாயனையில் ஆண்டாள் பிரியதர்ஷினியின் கைவண்ணத்தில் கைக்கூவும் கண் சுமிட்டுகிறது, காதலும் தோகை விரிக்கிறது, கவிதையும் கலிநடனம் புரிகிறது. திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அகலகில்லேன் என்ற மாதிரி ஒரு பரவச நிலையை பாடந்தோறும் பற்ற வைத்திருக்கிற மாயனே மாயனே தமிழுக்கு புதிய வரவு. போகிற போக்கில் படித்தால் புரியாது. மாயனே மாயனையை படிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் உன்மத்தன் ஆகத்தான் வேண்டும். நித்திரம் நிகர்த்த எத்தனையோ நூல்களை தந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி நித்திரைக்கு செல்ல விடாமல் தடுத்தாற் கொள்ளுகிற ஒரு முத்திரை படைப்பை மாயனே மாயனே என்ற பெயரில் வழங்கியுள்ளார்கள். எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் எழுத்தாலும் பேச்சாலும் நாளுக்கு தமிழும் தொண்டாற்றும் ஆண்டாள் பிரியதர்ஷினியின் நூலுக்கு அணிந்துரை வழங்கியதன் மூலம் எனது உயரம் ஓரடி உயர்கிறது. சீரிழமை தமிழை எப்போதும் சிந்திக்கிற நான் இப்போது மாயனே மாயனையில் மூழ்கிவிட்டேன், நீங்களும் மூழ்கி பாருங்களேன் என்று நான் எழுந்திய அணிந்துரை நூலை வாங்கி படிப்பவர்களுக்கு உள்ளே பயணிப்பதற்கான வாசலை நான் இதிலே திறந்து வைத்திருக்கிறேன். இப்படி எழுதுறதுக்கு இப்ப யாரும் இல்லை. ஏன்னா மரபை முற்றிலுமாக மறந்துவிட்டு புதுமையை நோக்கி பயணிக்கிற இந்த இலக்கியத்திடத்தில் மரபையும் மறக்காமல் புதுமையையும் இணைத்துக் கொண்டு பாடுகிற ஆற்றல், எழுதுகிற ஆற்றல் ஆண்டாளுக்கு கைவந்திருக்கிறது. வல்லினம் 2.0 என்று சொல்லுகிறார்களே, அது கூட என்னுடைய மரபினத்தினுடைய தொடர்ச்சி தான். கண்ணகியை போல புரட்சி செய்தவர்கள் உலகத்தில் எவ்வளவு இல்லை. பெண்கள்
நான் கல்லூரியில் புகுமுக வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு பாடமாக இருந்த ஒரு புத்தகம் தமிழ்கடல் ஆசாஞா எழுதிய மகளிர் வளர்த்த தமிழ். அதுல காக்கை பாடினியார், நச்செல்லையார், ஒக்கூர் மாசத்தியார், நன்முல்லையார் என்று பெண்பார் புலவர்கள் ஒரு பட்டியலை நான் அப்பொழுது வாசித்திருக்கிறேன். அந்த மரபை சமகால தமிழ் இலக்கிய வரலாற்றில் தொட்டு தொடருவதற்கு அந்த பயணத்தில் தலைமை தாங்குகிற இடத்தில் ஆண்டாள் பிரியதரிசினி இருக்கிறார் என்பதற்கு இந்த நூல்கள் இன்றைக்கு சாட்சி. இனி ஒண்ணு, இதுல ஆண்டாள் மட்டும்தான் மயங்கினாளா? இல்லை. ஆண்டாள் பிரியதரிசினி மட்டும்தான் ஆண்டாள் பாட்டுக்கு மயங்கினாளா? அப்படி இல்லை. இந்த நாட்டுல இத்தாலியிலிருந்து வந்தார். உன் பேர் என்னன்னு கேட்டாலும் சொன்னா, மை நேம் இஸ் ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி. எதுக்கு வந்தேன்னு கேட்டால, எங்க இருந்து வர? where do you come from? I am from Italy. எதுக்கு வந்த? கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக வந்தான். இப்படித்தான் இத்தாலியிலிருந்து ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி வந்தான். லண்டன்ல இருந்து வந்தான், குண்டற்று வந்தான், கால்டுவெல் வந்தான். எல்லாரும் இந்த நாட்டில் கிறிஸ்தவத்தையும் விவிலியத்தையும் பரப்புவதற்கு வந்தவர்கள். கிறிஸ்தவத்தையும் விவிலியத்தையும் தமிழ்நாட்டில் பரப்ப வேண்டுமானால் தமிழில் பரப்ப வேண்டும் என்பதற்காக தமிழ் படித்தார்கள். வைணவ சம்பிரதாயத்திலையும் சைவ சம்பிரதாயத்திலையும் கிறிஸ்தவத்திற்கு இஸ்லாத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேட் இருக்கும். சைவத்திலையும் வைணவத்திலையும் கிடையாது. இன்னும் ஒரு பிறப்பு தான் நமக்கு தர்ற பனிஷ்மெண்ட். அப்படியானால் எனக்கு இனிமேல் பிறவி வேண்டாம் என்பதுதான் இந்த சமய மரபில் அவர்கள் ஆண்டவனிடத்தில் கேட்டது. ஆனால் பிறவி வேண்டும் என்று ஒருவன் கேட்டான். ஒரு ஆழ்வார் கேட்டார், நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, 24 மணி நேரமும் ஒன்னே பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 12 மணியால நட சாத்திடுறான், கோவில் வாசலும் பூட்டிடுறான். உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற பாக்கியம் அந்த படிக்கலுக்கு தான் கிடைக்குது. எனக்கு இன்னொரு பிறவி கிடைத்தால் அந்த படிக்கல்லாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு ஒரு ஆழ்வார் பாடுகிறார். இன்னொரு ஆழ்வார் சொல்லுகிறார், உனக்கு அபிஷேகம் செய்கிற நீர் இருக்கே, இந்த நீரை சுத்தம் செய்யக்கூடிய திருப்பணியை இந்த திருக்குளத்தில் இருக்கிற மீன்கள் செய்கின்றன. அதனால இன்னொரு பிறவி வாய்த்தால் உனக்கு மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே என்று அவர் மீனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனா இப்படியெல்லாம் கேட்ட பாட்டை படிச்சிட்டு வீரமாமுனிவர் ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி அவர் தேம்பாவணி என்ற இயேசு பெருமானுடைய சரித்திரத்தை எழுதுகிற புத்தகத்துல அவரும் எனக்கு ஒரு பிறவி வேண்டும்னு கேட்டுட்டார். லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், கடைசி தீர்ப்பை வற்புறுத்த வந்த சமய கோட்பாட்டையே மறந்துட்டு எனக்கும் இன்னொரு பிறவி வேண்டும். கொள்ளிடக்கரையில் திருக்காவலூரில் இருக்கின்ற மேரி மாதா ஆலயத்திற்கு வருகின்ற பக்தன் அந்த கோவிலுக்குள்ள வருகிற பொழுது அவன் புல்லை மிதித்து கொண்டு வருகிறான். எனக்கு இன்னொரு பிறவி கிடைச்சா அந்த புல்லாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேன்னு சொல்லி யார் பாடுகிறார்? தேம்பாவணி பாடிய வீரமாமுனிவர் பாடுகிறார். ஆகவே ஒரு இத்தாலிக்காரனையே பாதித்திருக்கிறது எங்கள் பாசுரங்கள் என்றால் ஆண்டாள் பிரியதரிசனை பாதித்ததில் ஆச்சரியமில்லை. ஆகவே பெண்கள் எங்கள் வரலாற்றில், தமிழ் இலக்கிய பண்பாட்டு வரலாற்றில் வல்லினமாகத்தான் இருந்தார்கள். இந்த நாட்டில் என்னுடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு படையெடுப்பு நடந்ததற்கு பிறகு
அவர்கள் அடுக்கலைக்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அதை உடைத்து எறிவதற்கு எழுதுகிற எழுத்தாளர்களிலும் ஆண்டாள் அவர்கள் இன்றைக்கு முன்வரிசையில் நிற்கிறார்கள். அதைத்தான் இந்த நூல் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உன்னை பார்த்து ஒரு நெருப்பு நொடி அப்போது உணர்ந்தேன். புன்னகையில் அழகு சுமக்கலாம், மனசில் சாக்கடை சுமக்கலாம், வார்த்தையில் விஷம் சுமக்கலாம், உன் உருவில் சாத்தானை சுமக்கலாம். உன் அம்மை உன்னை கருவில் சுமந்தது எப்படி? உன் அம்மையிடம் உனக்காக தாய்ப்பால் சுரந்தது எப்படி? நீ குடித்தது துரோகத்தின் தாய்ப்பாலா என்று தாய்மையை கொண்டாடுகிற இடத்திலும் கலப்பை சுற்றும் நூலாம்படையில் கடைசி கவிதை, உழவுக்கு மகுடம் இல்லை என்றால் உயிருக்கு திருவோடுதான் என்ற கவிதை. ஆண்டாள் பிரியதரிசினியின் பனிக்குடம் உடையும் நேரத்தில் ஆண்டாள் சொல்லுகிறாள், கருவறைக்காரி. தாய்மைக்கு ஆண்டாள் தந்திருக்கிற புதிய பெயர் கருவறைக்காரி. அம்மாவுக்கு தந்திருக்கிற பெயர் கருவறைக்காரி. அவள் கல்லறைக்காரி ஆகும் பொழுது இருட்டு நிறைக்கிறது வாசலை. நீதி பாட்டில் சொன்னார்கள், அப்பா போயிட்டா கல்வி போயிடும், அண்ணன் தம்பி போயிட்டா தோல் வலிமை போயிடும், அம்மா போயிட்டா சுவையான உணவு போயிடும், பொற்றாலி போய்விட்டால் எல்லாம் போய்விடும் என்று என்னுடைய பழைய நீதி பாட்டு சொன்னது. ஆனால் இருட்டு நிறைக்கிறது வாசலை என்று அதை நறுக்கென்று நமக்கு ஆண்டாள் புரிய வைத்திருக்கிறார். இனி ஒன்று, தலை குனியும் மனிதர்கள். இதை பார்த்துட்டாலே இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும். இது கடந்த காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் கண்கொள்ளா காட்சியாக ஒரு காலத்தில் நடந்து விமானத்தை கும்பிட்டே வாழ்ந்தவர்கள் உண்டு. இது ஒரு தோல் மரத்து போன ஒரு அடிமைத்தனம். பெரியார் கடலூர் கல்லூரியில பேசிக் கொண்டிருந்தார். பெரியாருக்கு அந்த கொச்சை மொழியும் புராண இதிகாசங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற அவருடைய பேச்சையும் மாணவர்கள் தன்னை மறந்து லயித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு மாணவன் காலுக்கு மேல கால் போட்டிருந்தான். ஆசிரியர் வீரமணி பின்னால நிற்கிறார். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அந்த மாணவனை பார்த்து சூன்னு விரல சுடுக்கி காலை கீழே போடு அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பெரியாருக்கு இவர் விரல சொடுக்கினதும் மாணவனுக்கு அவர் கட்டளையிட்டதும் பெரியாருக்கு பேச்சு ஒரு இடையூறு மாதிரி வந்தது. பெரியார் சொன்னார், நான் நல்லா பேசிட்டு இருக்கேன், மாணவர்கள் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான், இடையில எவன்டா சத்தம் போடுறதுன்னு கேட்டார். கல்லூரி முதல்வர்னு வீரமணி சொன்னார். ஏன் யார் சத்தம் போடுறாரு? ஒண்ணும் இல்லை, அவன் காலுக்கு மேல கால் போட்டிருக்கான், உங்களை இது அவமானிப்பது ஆகாதா? அதனால உங்க மேல வைத்திருக்கிற மதிப்பினால காலை கீழே போட்டு சொல்றாரு. அப்போது பெரியார் சொன்னார், அவன் காலுக்கு மேலதான் போட்டிருக்கான், அது எப்படி எனக்கு அவமரியாதை ஆகும்? அவன் காலை ஏன் காலுக்கு மேல போட்டாதனடா அவமரியாதைன்னு புதிய சுயமரியாதைக்கு அன்னைக்கு பெரியார் விளக்கம் சொன்னார். அது மாதிரி ஆண்டாள் 45 டிகிரி குனியும் மனிதர்களை இதுல தோலுறுத்தி காட்டி இருக்கிறார். ஏற்கனவே தமிழ் இலக்கிய வரலாறு எல்லாரும் எழுதியிருக்காங்க, நான் படிச்சிருக்கேன். தமிழ் இலக்கியத்தின் வரலாறு எழுதியது அவங்க கணவர் பாலரமணி.
இலக்கிய வரலாறு தான் எழுதியிருக்காங்க. தமிழ் இலக்கியத்தின் வரலாறு அவர் எழுதினார். இப்போது வரலாற்றில் வைணவம் என்று அவருடைய அந்திம காலத்தில், அந்திம காலம்னு அவருக்கு தெரியாது, ஆண்டாளுக்கும் புரியாது. ஆனா அவர் வேகமாக எழுதுகிறார். ஆண்டாளை கேட்கிறார், ஏன் இப்படி வேகமா எழுதிட்டு இருக்கீங்க? இருவேறு களங்களில் இருவேறு இடங்களில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு இனி ஒரு கூட்டு பறவையாக வாழலாம் என்று கணவரோடு கலந்து வாழுவதற்கு திட்டமிட்டு அவர்கள் வாழத் தொடங்கிய பொழுது அவருடைய எழுத வேக வேகமாக எழுதுகிற பொழுது ஆண்டாள் கேட்டார், ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கீங்க, இப்ப என்னாச்சு, இப்ப எழுதுன்னு. அவர் எழுதாம எழுதிட்டே இருக்கார், இடைவிடாமல் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் விடைபெற போது அவருக்கு தெரிந்து விட்டது, அவர் விடை பெற்று விட்டார். அவர் விடை பெற்று சென்றாலும் அவர் எழுதிய நூல்தான் வரலாற்றில் வைணவம். நான் ஆண்டாள்கிட்ட கேட்டேன், எனக்கு வைணவத்தை பற்றி நிறைய படிக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருக்கு. இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கேன், கிறிஸ்தவத்தையும் படிச்சுட்டேன், சைவத்துல எங்க மரபே சைவ மரபானதால நான் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வைணவத்தையும் படிக்கணும், அதுக்கு நீங்க யார்ட்டையாவது கொஞ்சம் புக்கு வாங்கித்தாங்க, பெரியவாச்சான் பிள்ளை மாதிரி உரையாசிரியர் புக்கு எனக்கு வேணும்னு ஆண்டாள்கிட்ட கேட்டேன். ஒரு பேராசிரியர் அவங்க என்னை அறிமுகம் செய்தாங்க, நான் தான் தொடர்பு கொள்ளலை. அதுல பெரிய திருமொழியில் ஒரு பாசுரத்தை குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். அத பாலரமணி பதிவு செய்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்து மாலைமான் மடநோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்று ஒளிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்தட ஆடிவண்ணா நின் அடி இணை அடைந்தேன் அணிபொழி திருவரங்கத்தம்மானே என்ற குலசேகர ஆழ்வார் பாட்டை வைத்து அதை மையப்பொருளாக வைத்து இந்த நூலை பாலரமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே வைணவமானாலும் சைவமானாலும் இஸ்லாமானாலும் கிறிஸ்துவமானாலும் பௌத்தமானாலும் சமணமானாலும் மனித குலத்தில் மகரந்த சேர்க்கை செய்வதற்குத்தான் சமயங்கள். அதில் வைணவம் நிறைய செய்திருக்கிறது என்பதை இந்த நூல் மூலம் புரிந்து கொள்ளலாம். கணவர் பிறந்த நாளில் அவரை நினைத்து பார்க்கிற அளவிற்கு ஒரு தமிழுக்கு ஒரு வேள்வி செய்கின்ற விழாவாக இதை மாற்றி காட்டியிருக்கிற ஆண்டாள் இப்போதுதான் எங்கள் தமிழுக்கு அம்பைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கிறது. அடுத்த விருது ஆண்டாளை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பை தந்த ஆண்டாள் பிரியதர்சினிக்கும் அரங்கன் தந்த மாமாவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.